நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் டிப் டீ. நார்மலாகவே நம்ம ரோஜா பூ பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து குப்பை மாதிரி கீழே இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்த் சைடு வந்து இந்த ரோஸ் பெட்டலை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து டீயாக வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு யோசித்தோம். ஜஸ்ட்டு நம்ம பெட்டல் மட்டும் நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க சுக்கு காஃபி. ஸோ ஓவன் பேக்கில் வந்து கேன்சர் இஷ்யூ அப்படின்ற நிறைய இதெல்லாம் இருக்கிறனால நாங்கள் வந்து பியூராக இந்த மாதிரி காட்டன் பேக் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த டிப் டீ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன். இன்னைக்கு 25வது வருஷம் நம்ம வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 8வது பேட்ச் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் அறிமுகப்படுத்துகிறோன்னா ரேணுகா பாண்டியை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் டிப் டீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஹேர் ஆயிலும் பண்ணுறேன்னு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரேணுகா பாண்டி. நான் தேனி மாவட்டம் வீரபாண்டியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் டிப் டீ அண்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில், இது 2 பண்ணிகிட்ருக்கோம். பட்டிங் என்டர்பிரினர் தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷ்னலாக எங்களுக்கு அடுத்து போகிறதுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ரோஸ் பெட்டல் டிப் டீ, இந்த டிப் டீ இந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் செல்வ கணபதி, அவங்க அக்ரி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லிட்ரேச்சர் ஃபீல்டில் இருந்தனால நிறைய புக்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரோஜா பூ பற்றி எழுதக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. நார்மலாகவே நம்ம ரோஜா பூ பார்த்திங்கன்னா மாலை கட்டுவோம், இல்லைனா அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து குப்பை மாதிரி கீழே இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து இவங்க ஸ்டடி பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நார்த் சைடு வந்து இந்த ரோஸ் பெட்டலை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி அதை வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து டீயாக வந்து குடிச்சிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த டிப் டீ கான்செப்ட் நாங்கள் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு யோசித்தோம். இது வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு நம்ம பெட்டல் மட்டும் நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க சுக்கு காப்பி. ஸோ சுக்கு காப்பி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒன்று. அதை நாங்கள் இந்த ரோஸ் பெட்டலோடு சேர்க்குறோம். ரோஸ் பெட்டல், அதாவது ரோஸ் சுக்குமல்லி ஃப்ளேவர் அண்ட் ரோஸ் க்ளோவ், அதாவது ரோஸ் ஏலக்காய் க்ளோவ், இது 3 நாங்கள் சேர்த்து இன்னொரு ஃப்ளேவர் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் ஈஸி டு மேக்காக இருக்கணும், அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டிப் டீ கான்செப்ட் வந்து நாங்கள் யோசித்தோம். ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் இருந்தால் நம்ம டிப் பண்ணி ஈஸியாக எங்கேனாலும் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால இந்த கான்செப்ட் யோசித்தோம். ஆனால் எங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஓவன் பேக் யூஸ் பண்ணாமல் காட்டன் பேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 12 பீஸ் நாங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேக். ஸோ ஓவன் பேக்கில் வந்து கேன்சர் இஷ்யூ அப்படின்ற நிறைய இதெல்லாம் இருக்கிறனால நாங்கள் வந்து பியூராக, அதாவது தறியில் இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் பியூராக வாங்கி அதை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி ஹேண்ட்மேடாக இந்த மாதிரி காட்டன் பேக் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த டிப் டீ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபினாலிக் காம்போனன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற டீ காட்டிலும் இதில் ஃபினாலிக் காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் மெயினாக இந்த ரோஜா இதழ் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர அடிவயிற்று பிரச்சனைக்கு வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். எல்லாருமே வந்து இதை வந்து குடிக்கலாம். நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எல்லோரும் நல்லா வாங்கி வந்து இது பண்ணிவிட்டு ரிவ்யூஸ்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில். இது வந்து நாங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். அதாவது வீட்டில் நாங்களே வைத்திய முறைப்படி தைலம் பதத்தில், அதாவது மெழுகு பதத்தில் தைலம் மாதிரி காய்ச்சி எடுத்து நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் அது பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஜென்ஸோ லேடிஸோ பார்த்தீங்கன்னா, மெயினாக ஜென்ஸ் வந்து நிறைய ட்ராவல் ஒர்க் பிஸியில் இருக்கனால, ஐடி ஃபீல்டில் இருக்கனால நிறைய பேருக்கு வந்து கண் எரிச்சல், உடம்பு சூடு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து உடம்பு குளிர்ச்சி, கண்ணெரிச்சல் இதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல கூலிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து மயிர்காலில் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதாவது ஊற வச்சும் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சுக்கிறலாம். இல்லை ரெகுலர் யூஸ்க்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா 500 ஹெர்பல் 800 ஹெர்பல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலராக நாங்கள் ஒரு மூலிகை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, மெயினாக முதியார் கூந்தல் தான் எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு. முதியார் கூந்தல் அண்ட் பொடுதலை இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது 2 தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் நிறையா ஹெர்பல் ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எய்மு. அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட மொபைல் நம்பர் வந்து 9344027413. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கொரியர் எங்கேனாலும் நீங்கள் கொரியருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம். ரேணுகா பாண்டி மிக சிறப்பாக பேசுனாங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ரோஜா பெட்டல்ஸில் ஒரு டீ பண்ணிட்டு வந்திருக்கேன் நாங்கள். உடனே எனக்கு ஒரு ஆசை அதை குடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு. சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் போதும் இல்லைங்களா? டிப் பண்ணால் பிடிங்க, டிப் பண்ணி கொடுங்க. உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் தான் டிப் பண்ணி கொடுக்கணும். நான் குடிக்கணுமா வேண்டாவா? கண்டிப்பாக. ஓகே, இது சுக்குமல்லி ஃப்ளேவர். ஆமாம், இதுதான் நம்ம காட்டன் பேக்கும் ஓவன் பேக்கும் உள்ள வித்தியாசம். ஓவன் பேக் வந்து ஈஸியாக வந்து டிப் ஆயிரும். அது நம்ம ஸோ நாங்கள் வந்து காட்டன் பேக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மெயினாக இது நாங்கள் வந்து ரொம்ப நல்ல ஐடியாமா. டிப் பண்ணியாச்சு. இதுல சுகர்லாம் இருக்குங்களா? இல்ல மேம், இது ஜஸ்ட் இதுதான். சுகர் இல்ல, ராவா அப்படி டிப் பண்ணிருக்காங்க. தேவைப்பட்டா ஹனி இல்லனா நாட்டு சக்கரை நம்ம நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. இப்போ மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ஹெவியா சாப்பிட்டோம். சுக்கு மல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சிறப்பு, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, பேக்கெட் இப்படி தான் இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட்டு. ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப இன்னோவேட்டிவாக அவங்க வந்து அதுதான் அந்த சின்ன பசங்களுடைய திங்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ எழுத போக அதில் ஒரு ஐடியா வந்து எங்கேருந்து வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் ஐடியா வரும். ஆனால் அதை என்ன தெரியுமா, நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணாமல் அதை சிறப்பாக கையில் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி அழகான ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகுது பாருங்கள். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிது இல்லைங்களா? எனிவே தேங்க்யூ ரேணுகா பாண்டி, மிக சிறப்பாக பேசுனீங்க. நன்றி.